ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே நம்ம ஆண்டவரை துதித்து அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கிருபையாக இந்த நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம்ம ஆண்டு நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, எங்களோடு இருப்பவரே, உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். சர்வவல்லமையுள்ளவரே, ஆண்டவரே, இந்த நாளிலே நம்முடைய பிரசனத்தினால் நிறைத்துள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, நம்முடைய பிரசனம் இல்லாமல் நாங்கள் எங்கு செல்லாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. அந்த நாளிலே நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய தெய்வீக பிரசனத்தினால் எங்கள் ஒவ்வொரு நிரப்பி நீர் அனுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களோடு கூட சேர்ந்து எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய பிரசனத்தினால இந்த நாளை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே, உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே, உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சொல்லுங்க எல்லாரும். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். வானமுமது சிங்காசனம், பூமியுமது பாதஸ்தலம். வானமுமது சிங்காசனம், பூமியுமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தமை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தமை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சேர்ந்து பாடுறீங்களா எல்லாருமே? இந்த நாளில் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி பாதம் தொழுகிறோம். கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்தர் சபையில் பேரின்பமே. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்தர் சபையில் பேரின்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம்
தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். திருமது பேர் நடுவே பெற்றரவாளனே வந்தீரே. 120 பேர் நடுவே பெற்றரவாளனே வந்தீரே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே, மன்னவனே நேரமே. சொல்லுங்க எல்லாரும், உன்னத ஆவியை எங்கள் மேல் ஊற்றிடுங்க ஆண்டவரே, இந்நேரமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். எப்போ வருவீர் என் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே. எப்போ வருவீர் என் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே. பறந்து விரைந்து தீரமே இறங்கி வாரும் இயேசுவே. பறந்து விரைந்து தீவிரமே இறங்கி வாரும் இயேசுவே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சொல்வோமா? தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே, இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கத்த நமக்கு தந்தபடினால கொஞ்ச நேரம் வாயில திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் எடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாள் நாங்கள் பாடினது போல உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரும் நிறைத்துள்ளும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கிருந்து உம்மை ஆராய்த்து உம்மை தொழுது கொண்டிருக்கிறார்களோ அங்கே தேவ பிரசன்னம் இறங்கட்டும், இந்த தேவ மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடுறது போல வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம், பணிந்து குனிந்து நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம் அப்பா. ஆண்டவராகவே கனிந்து எம்மை கண் பாருங்க ஆண்டவர், எங்களை நோக்கி பாருங்க ஆண்டவரே. பணிந்து குனிந்து எங்களையே நாங்கள் தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், தொழுது கொள்கிறோம். எங்களை கண்ணோக்கி பார்த்துள்ளுங்க ஆண்டவரே. இயேசுவே, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. இயேசுவே, அன்றைக்கு ஆகாருடைய கண்ணீரை ஆண்டவரை கண்டவர் ஆண்டவர், அவருடைய காரியங்கள் எல்லாம் கத்த சந்தித்திரே. இன்றைக்கு எங்களுடைய காரியங்களையும் கத்த சந்திக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. முகு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த உபகாரங்களை எண்ணி பாருங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த உபகாரங்களை எண்ணி பாருங்க. கணக்குறைத்து என்ன ஆகுமோ எவ்வளோ காரியங்களை கத்த செய்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? 16வது சங்கீதத்தில் பார்க்கிறோமே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டு நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவ சமூகத்தை வந்து தேவ பிள்ளையே, கர்த்தரை தொழுதுகொள்.
கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தர் செய்த நன்மைகள் எண்ணி பார்த்து ஆண்டவரை முழு மனதோடு இருதயத்தோடு தொழுது கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாக இனி வருகிற நாட்களில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறீங்களா? என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் ஆராதித்து தேவ சமூகத்தில் ஜெபிங்க. இந்த நேரத்தில் உங்கள் இருதயங்கள் என்னென்ன இருக்கிறது எல்லாவற்றையும் சொல்லி ஜெபிங்க. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் சமூகம் தான் நமக்கு ஆனந்தம். நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், வேதனை இருக்கலாம். ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் வரும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் உண்டாகிறது. 16வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. இது ரெண்டுமே அங்கதான் கிடைக்கும். எங்க கிடைக்கும்? தேவ சமூகத்தில் கிடைக்கும். தேவ சமூகத்தில் கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஆகவே எல்லாரும் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ வருவீரன் இயேசுவே? எப்போ வருவார் நமக்கு தெரியாது, சீக்கிரம் வருவார். ஆனால் ஏங்கி உள்ளவுமே தேடுதே. ஆமேன். கர்த்தராக இயேசுவே வாரும் என்று தான் கடைசி ஜெப வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஜெபம். ஆகவே ஆண்டுடைய வருகைக்கு நம்ம எல்லாரும் காத்திருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம், பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். குடும்பத்தையும் வீட்டையும் சபையில் எல்லா இடங்களிலும் நம்முடைய ஜீவங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்மை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவர் என்று சொல்லி நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் நாம் சுத்திகரித்து கொண்டு ஆண்டுடைய வருகையை எதிர்நோக்கி நாம் காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய வருகை நாளிலே நம்மை அழைத்து செல்ல ஆண்டவர் வல்லவராக இருக்க. நேசிக்க நல்ல ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தர்மையான நாளிலே எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ தேவ பிரசன்னம் எங்களோடு கூட வரட்டும். நம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னும் பின்னுமாக செல்லட்டும். என்னென்ன காரியங்களுக்காக நாங்கள் சொல்லுகிறோமோ ஆண்டவரே அந்த இடங்களெல்லாம் நம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து நீரை நிறைத்து நீர் எங்களை அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். போகிற எல்லா இடங்களிலும் வெற்றி சறுக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஜெயத்தோடு திரும்பி வர உதவி செய்யுங்க அப்பா. சத்துரு வெட்கப்பட்டு போக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயமான அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வீர் நான் நம்புகிறோம் ஆண்டவரே. ஏன்னா உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. வீடுகளில் ஆங்காங்க இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கும் நாச மோச விக்கிரங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க அப்பா. பிரயாணங்களில் தேவகாரம் கூட இருந்து வழிநடத்திட்டு ஆண்டவரே. வேலை ஸ்தலத்தில் தேவகாரம் கூட இருக்கட்டும் அப்பா. எல்லா இடங்களிலும் தேவ மகிமை அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியத்தின் பாதையில், குடும்பத்தின் பாதையில், பிள்ளைகள், பெரியவர்கள், வயதானவர்கள் எல்லாரையும் நீர் காத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் திருப்பாத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவர். நீர் எங்களை எடுத்து நீர் நடத்துங்க. நீர் எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகான மகிமை நாங்கள் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே.